அனைவருக்கும் வணக்கம். நாம் இதுவரைக்கும் எவ்வளவோ வீடியோக்கள் போட்டிருக்கோம். நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோக்கள்ல அதிகமா நாம வலியுறுத்துறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள். 2வது பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் கட்டி காத்த நாகரிகம் சார்ந்த விஷயங்கள். இப்படித்தான் நம்ம முன்னோர்கள்லாம் ஒரு நாகரிகமா, ஒரு ஒழுக்கமா வாழ்ந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி தான் நம்ம அதிகமான வீடியோக்கள் போட்டிருப்போம். ஒரு அண்ணன் தங்கச்சின்னு எப்படி இருக்கணும், அக்கா தம்பின்னு எப்படி இருக்கணும், பொதுவெளியில எப்படி பேசணும், மத்தவங்ககிட்ட எவ்வளவு அடக்கமா நாம் நடந்துக்கணும், நம்ம பேசுற பேச்சுக்களும், நம்ம செய்யற செயல்களும் மத்தவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணுமே தவிர, மத்தவங்களுக்கு ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதலா இருக்கக்கூடாது அப்படிங்கிற சார்ந்த ஒழுக்கம் சார்ந்த வீடியோக்கள் தான் நம்ம அதிகமா போட்டுட்டு வர்றோம். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி திரைப்பட நடிகர் சத்யராஜ் அவங்களோட ஒரு பொண்ணு ஒரு பேட்டி குடுத்திருந்தாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமணம் செய்யாமயே நம்ம குழந்தை பெத்து வளர்த்தணும். அந்த மாரி கல்ச்சர் எல்லாம் இனிமே வரணும். அப்படிங்கிற மாரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. நான் கொஞ்சம் கிறுக்கு. ஆ அதாவது ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பத்திலிருந்து வந்து, ஒரு ஒழுக்கமான ஒரு குடும்பத்தில நல்ல முறையில சொல்லிக் குடுத்த வளர்த்த எந்த பெண்களா இருந்தாலுமே, எந்த ஆண்களா இருந்தாலுமே, இந்த மாரி பொது வெளியில பேச மாட்டாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு நல்ல வளர்ப்பா இருந்தா இந்த மாரி பேச மாட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் கழிச்சு சத்யராஜ் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. என் பொண்ணு சொன்ன கருத்தை நான் ரொம்ப வரவேற்கிறேன். என் பொண்ணு ஆசைப்பட்டா நான் அந்த மாதிரி அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த மாதிரி வாழுங்கன்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி சத்யராஜ் அவர்கள் சத்யராஜ் சாருக்கு ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறேன். நீங்க தனிப்பட்ட அரசியல் கட்சி சார்பா எப்படி வேணாலும் இருங்க. உங்க குடும்பத்துல உங்க பொண்ணு எப்படி விருப்பப்படுறாங்களோ நீங்க அப்படி மாதிரி வாழ வைங்க. நாங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்துல நாங்க தலையிட விரும்பல. ஆனா முன்னோர்கள் ஒரு காலங்காலமா கட்டி காத்து வந்த நாகரிகத்தை கெடுக்கிற மாதிரி தயவு செஞ்சு பொது வெளியில நீங்க சொல்லாதீங்க. இன்னைக்கு தமிழக மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சினிமா முகத்துல மூழ்கி கிடக்குறாங்க. நீங்க சொன்னீங்கிற ஒரே காரணத்துக்காக ஈமுக்குழியில போய் நிறைய பேர் விழுந்து நாசமா போன குடும்பங்கள் எவ்வளவோ நான் கண்ணு முன்னாடி நான் பார்த்திருக்கேன். மறுபடியும் நம்ம நாட்டு மக்களை நாசமா போறதுக்கு என்ன வழியோ அதைத்தான் நீங்க செய்றீங்க. சினிமாங்கிற ஒரு பவரை வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு தவறான வாழ்க்கையில தவறான வழிகாட்டுதல மக்களுக்கு வாழ்க்கையா காட்டாதீங்க. நீங்க எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போங்க. கடவுள் இல்லைன்னா கும்பிடாம விட்டு போங்க. கடவுள் இருக்குதுன்னா போய் கும்பிடுங்க. என்னமே பண்ணுங்க. அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அழுக்குகளை மத்தவங்க கிட்ட திணிக்காதீங்க. மத்தவங்க மனசை அழுக்காக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா சினிமா நடிகர்கள் எது சொன்னாலும் கண் மூடிட்டு நம்ம ஜனங்க நம்புறாங்க அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு வேதனையான விஷயம். இந்த சூழ்நிலையில போய் நீங்க போய் கல்யாணம் ஆகாம நீங்க குழந்தை வச்சுக்கிட்டு பிள்ளைகளை வளருங்க அப்படின்னு ஒரு தவறான அநாகரிகமான ஒரு செயலை, அநாகரிகமான எதுவுமே நடக்க மேலை நாடுகள் கூட நடக்காத ஒரு விஷயத்தில தயவு செஞ்சு நம்ம தமிழ் பாரம்பரியத்துக்கிட்ட புகுத்தாதீங்க. ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்கன்னா, சார் சத்யராஜ் சாரே சொல்லிட்டாரு, பெரிய ஆக்டர் அவர் சொன்னா கரெக்டா இருக்குன்னு. தடமாறி போற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு யாரையுமே தடமாத்தி போயிடாதீங்க. கண்டிப்பா இந்த மாதிரி தவறான ஒரு வழிகாட்டுதலை காட்டினதுக்காக நீங்க வருத்தப்படுவீங்க. இதுக்கான என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒழுக்கமா ஒரு பொண்ணை வளர்த்தி கொண்டு வந்து கரை சேர்க்கறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு பெண்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு ஆண்களை பெற்ற அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். நாம எக்காரணத்தை கொண்டு மத்தவங்க நம்மள ஒரு சொல்லிடக்கூடாது அப்படின்னு வாழ்ற எத்தனையோ மனிதர்கள் நான் இன்னைக்கு பாக்குறேன். தரமான குடும்பத்துல பிறந்த யாருமே உங்களுடைய பேச்ச அவமதிக்க மாட்டாங்க. உங்களை மாதிரி இருக்கிற நடிகர்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் இனிமேல் பொது வழியில சொல்லாதீங்க. நீங்க கட்சி சார்பா எப்படி வேணாலும் இருங்க. அதாவது இன்னைக்கு மனிதர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பயம், அதாவது நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, நம்ம தப்பு செஞ்சா தண்டிக்கும் அப்படின்னு ஒரு பயத்தை முன்னோர்கள் நம்ம மனசுல விதைச்சு வச்சதே நம்ம நேர் வழியில போகணும், ஒழுக்கமா போகணும் அப்படின்னு தான். கடவுள் இருக்குதோ இல்லையோ அதை நம்ம ஆராய்ச்சி வேண்டாம். ஆனா இருக்குதுன்னு நம்ப வைங்க மக்களையெல்லாம். இருக்குதுன்னு நினைச்சாத்த பல தவறுகள் குறையும். ஆனா அப்படி ஒரு கடவுளே இல்லை அப்படின்னு நீங்க மனசுல விதைச்சு விட்டனாலையும் எவ்வளவோ தவறுகள் நம்மளை கேட்க யாரு இருக்கா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ தவறுகள், எவ்வளவோ வன்முறைகள் எல்லாமே நடக்குது. மது ஒரு பக்கம் மனித மூளையை மங்குனாலும் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை மாதிரி தவறான ஒரு புரிதலை மக்களுக்கு பரப்புறதுனாலதான் இன்னைக்கு எவ்வளவோ தவறான விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு வருது. உங்க பொண்ணு வெளியில பாதுகாப்போட போயிட்டு வராங்க, சேஃப்டியா இருக்காங்க. ஆனா மக்களோட பொண்ணுங்களா வெளியில போய் சேஃப்டியா வர்றாங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. தயவு செஞ்சு நாகரீகமா இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை கத்துக் கொடுங்க. அப்படி அது உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அது உங்க குடும்பத்தோட வச்சுக்கோங்க. பொதுவெளியில இப்படி சொல்லி மக்களை நாகரீகமா இருக்கிற மக்களை அநாகரீகமா மாத்தாதீங்க. இனிமேலாவது புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ சத்யராஜ் அவங்க பார்வைக்கு போற வரைக்கும் பகிருங்க. உங்களுக்கு பணம் வருது அப்படிங்கறக்காக நீங்க எப்படி வேணாலும் வாழுங்க, அநாகரீகமா கூட வாழுங்க. ஆனா நாகரீகமா இருக்கிற பெண் குழந்தைகளை தயவு செய்து அநாகரீகமான பாதைக்கு மாத்திராதீங்க.
நன்றி. ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை. நாம் பண்போடு வாழ்ந்திருந்தால் பாவமும் இல்லை.